வாட் இஸ் பிலாசபி? நம்மளை சுத்தி இந்த பரந்துபட்ட உலகம் இருக்கு. அதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கு. இதுல இருந்து 3 முக்கியமான கேள்வி எழும்பும். 1, இந்த உலகம் எப்படிப்பட்டது? 2, இந்த உலகத்தை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்? 3, இந்த உலகத்துக்குள்ள நான் எப்படி செயல்படணும்? இந்த 3 கேள்விகளை நம்ம அன்பேக் பண்ண ஆரம்பிச்சா அது லட்சக்கணக்கான கேள்விகளை ப்ரொடியூஸ் பண்ணும். இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் தான் பிலாசபி. வரலாற்றுல பல பிலாசபர்ஸ் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு தங்க வாழ்க்கை முழுசுமே யோசிச்சிருக்காங்க. அவங்க கேட்ட பசில்ஸ் என்ன, பாரடாக்ஸ் என்ன, அவங்க கண்டுபிடிச்ச பிலாசபிக்கல் டேர்ம்ஸ் என்ன, இதை பத்தி தான் இந்த சீரீஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பிலாசபி எப்ப ஒரு ஸ்டெடியா மாறிச்சுன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டுல தான். அந்த காலகட்டத்துல உலக அளவுல மதத்துக்கு எதிரான ஒரு ரிஃபர்மேஷன் நடந்துட்டு இருந்தது. ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல புத்திசமும் ஜெயினிசமும் வளர்ந்துட்டு இருந்தது. அதே காலகட்டத்துல பண்டைய கிரேக்க நாட்டுல பிலாசபிக்கல் தாட் உதயமாக ஆரம்பிச்சது. அந்த காலத்துல வாழ்ந்த ஸ்காலர்ஸ் இந்த உலகத்தை 2 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாங்க. இப்ப நாம எப்படி சயின்ஸ் வெர்சஸ் ரிலிஜியன் பார்க்கிறோமோ அது மாதிரி அவங்க ஃபீலோஸ் வெர்சஸ் மீத்தோஸ் அப்படின்னு பார்த்தாங்க. மீத்தோஸ்னா மித்தாலஜி, அதாவது ஸ்டோரி டெல்லிங். அதன் வழியா இந்த உலகத்தை பல ஸ்காலர்ஸ் அணுகுனாங்க. உதாரணத்துக்கு ஹோமர், பிண்டர், சாஃபக்லஸ் இவங்க எல்லாத்தையுமே சொல்லலாம். கிமு 5ஆம் நூற்றாண்டு வரைக்குமே மித்தாலஜி தான் இந்த உலகத்தை அணுகிறதுக்கான ப்ராப்பரான ஃப்ரேம் ஒர்க்கா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த உலகத்தை சயின்டிபிக் மெத்தட்ல அணுகிற சில ஸ்காலர்ஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க. எனிவேஸ் அந்த காலத்துல சயின்ஸ்ங்கிற கான்செப்ட் இல்லைனாலும் தங்களுடைய ரேஷனாலிட்டியை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை அணுகுனாங்க. அதுக்கு பேர் தான் பிலசாபியா, லவ் ஆஃப் விஸ்டம்னு சொல்லுவாங்க. சோ இது உலகத்தை பார்க்கிறதுக்கான புதிய பெர்ஸ்பெக்டிவா பார்க்கப்பட்டுச்சு. இப்படி சொல்றதுனால 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிலாசபியே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்துல தான் அதுக்கு ஒரு ப்ராப்பரான அடையாளம் கிடைச்சது. அந்த காலத்துல பிலாசபியை ஸ்டடி ஆஃப் எனிதிங் தான் டிஃபைன் பண்ணாங்க. அதாவது எதை பத்தி படிச்சாலும் அது பிலாசபி தான். அதனாலதான் அந்த காலத்துல பிளேட்டோ ஒரு பெரிய அகாடமியை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. அதுல பிசிக்ஸ், மேத்ஸ், பயாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அஸ்ட்ரானமி இது மாதிரி எல்லாத்தையுமே கத்து கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே அவங்க பிலாசபியா தான் கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஹிஸ்டரி எவால்வ் ஆக ஆக தான் ஒவ்வொன்றுமே தனித்தனி டிபார்ட்மெண்டாவே பிரிய ஆரம்பிச்சது. அப்படி பார்த்தா நாம இப்ப படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாதர் ஃபிகர்னா அது பிலாசபி தான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் எதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எவிடன்ஸ் கேதர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமோ அது எல்லாமே சயின்டிபிக் டொமைனா மாற ஆரம்பிச்சது. சோ சயின்ஸ் ஆன்சரை தேடி போனுச்சுன்னா பிலாசபி தான் அது எதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணுங்கிற கேள்வியை கொடுக்கும். சோ இதனால தான் பிலாசாபிக்கல் டொமைனுக்குள்ள தான் சயின்டிபிக் டொமைன் வரும். சோ சயின்ஸ் பதில் சொல்லிச்சுன்னா பிலாசபி கேள்வி கேட்கும். ஆனா பிலாசபி கேட்கிற சில கேள்விகள் எட்டர்னல் கேட்டகரியில வரும். அதாவது சில குறிப்பிட்ட கேள்விகள் வரலாறு முழுக்க வெவ்வேறு காலகட்டத்தில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு எந்த காலத்திலுமே பதில் கிடைச்சது கிடையாது. அதுக்கு பதில் கிடைக்காதுன்னு அதை ஆராய்ஞ்ச பிலாசபருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்பட்டதும் கிடையாது. தங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமான ஒரு பதிலை கொடுத்துடணுங்கிற மோட்டோல தான் அவங்க அந்த கேள்விகளையே அணுகுவாங்க. அந்த மாதிரியான கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்விதான் இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற கேள்வி. இது என்ன பெரிய கேள்வி, சுத்தி பார்த்தா தெரிஞ்சிட போதுன்னு யோசிக்கலாம். ஆனா பிலாசபி அதை அட்ரஸ் பண்ண நினைக்கிற டெப்த்ங்கிறது வேற. அது கேட்கிற சென்ஸ் என்னன்னா வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. இந்த உலகத்துடைய கோர் ரியாலிட்டி என்னன்னு அது கேக்குது. இந்த உலகம் வெறும் பொருட்களாலையும் எனர்ஜியாலையும் உருவாக்கப்பட்டிருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அதை யாரு உருவாக்கணுங்கிற கேள்வி வரும். அதை தொடர்ந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வி உதயமாகும். அப்படி ஒருத்தர் இருந்தா அவர் எப்படிப்பட்டவர்ங்கிற கேள்வி உருவாகும். இந்த உலகம் வெறும் மேட்டர் அண்ட் எனர்ஜி தானா, அதுக்குள்ள வாழ்ற நாம யாருங்கிற கேள்வி உருவாகும். நாமளும் வெறும் பொருள் மட்டும் தானா, இல்ல நமக்கு ஒரு ஆன்மா இருக்கா, நாம இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு டைமென்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி இது மாதிரி ஏகப்பட்ட பெரிய கேள்விகளை கிளப்பிவிடும். சோ இந்த மாதிரியான பெரிய கேள்விகள் இருக்கு இல்லையா, அதை தான் மெட்டாபிசிக்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. மெட்டாபிசிக்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நேச்சர் ஆஃப் ரியாலிட்டியை பத்தி படிக்கிறது. நமக்கு அப்பாற்பட்டு இந்த உலகம் எப்படி இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்றது. இப்ப இந்த மெட்டாபிசிக்ஸையும் நம்மளையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் தான் எபிஸ்டமாலஜி. இந்த உலகம் நமக்கு அப்பாற்பட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அதை நாம எப்படி பெர்சீவ் பண்றோம், இந்த உலகத்தை நம்ம பெர்சீவ் பண்ணும்போது நமக்கு சில நாலேஜ் கெயின் ஆகும். அந்த நாலேஜ் எப்படிப்பட்டது, அது உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி மெட்டாபிசிக்ஸையும் நம்மையும் கனெக்ட் பண்ணி ஏகப்பட்ட கேள்விகள் உருவாகும். அதுதான் எபிஸ்டமாலஜி. அதை ஸ்டடி ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. எபிஸ்டமாலஜியே இல்லைன்னா நமக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நம்மளை தாண்டி இந்த உலகம் எப்படி இருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நமக்கு அது எப்படி பெர்சீவ் ஆகுதுங்கிறதா ரொம்ப முக்கியம். அதே வேளையில மெட்டாபிசிக்ஸே இல்லைன்னா எபிஸ்டமாலஜிங்கிறது ஒரு எய்ம்லெஸ் கொஸ்டின். ஏன்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்கு அங்க எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். சோ உங்களுக்கான மெட்டாபிசிக்ஸையும் எபிஸ்டமாலஜியும் நீங்க ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அங்க இருந்து உங்களுடைய வேல்யூ தியரி ஸ்டார்ட் ஆகும். வேல்யூ தியரிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, இந்த உலகத்துல நாம எப்படி நம்மளை கண்டக்ட் பண்ணணும், நாம எப்படி செயல்படணும் அதை பத்தி பேசுறது. இது நம்முடைய பர்சனல் விஷயம் சார்ந்தது. சோ வேல்யூ தியரியில 2 பிரான்ச் இருக்கு. ஒன்னு எத்திக்ஸ், இன்னொன்னு எஸ்தெட்டிக்ஸ். எத்திக்ஸ்ல எது நல்லது எது கெட்டதுன்னு டிஃபைன் பண்றதுக்காக சில கேள்விகள் கேட்கப்படும். நல்லது கெட்டதுங்கிறதையும் தாண்டி மனிதர்களாகிய நாம எப்படி ஒன்னா வாழ்றது அதை பத்தி பேசுவோம். மனிதர்களையும் தாண்டி விலங்குகளுக்கு என்ன வேல்யூ இருக்கு, இயற்கைக்கு என்ன வேல்யூ இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தியுமே பேசுவோம். அதே இந்த பக்கம் ஏஸ்தெட்டிக்ஸ் வந்தா
அதுவும் ஒரு வேல்யூ சிஸ்டம் தான். அதுக்குள்ளதான் பியூட்டி வருது. ஒரு டிராயிங்கை விட இன்னொரு டிராயிங் அழகா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஒரு பையனை விட இன்னொரு பையன் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்றோம். அப்ப பியூட்டிங்கிறது ரியலானதா? எல்லாருக்குமே அது ஒரே மாதிரி ஆப்ரேட் ஆகுமான்னு சொல்லி அது சம்பந்தமா ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. சோ அப்ப பிலாசபில 3 மெயின் பிரான்ச். 1 மெட்டாபிசிக்ஸ், 2 எபிஸ்டமாலஜி, 3 வேல்யூ தியரி. மெட்டாபிசிக்ஸ் மனிதனுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ரியாலிட்டி பத்தி பேசுறது. எபிஸ்டமாலஜி அந்த ரியாலிட்டிக்கும் நம்மையும் கனெக்ட் பண்ணி பேசுறது. வேல்யூ தியரி நம்மள மையப்படுத்தி பேசுறது. இந்த மூணுக்குமே இன்டர் கனெக்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு மெட்டாபிசிக்ஸ்ல இந்த உலகம் வெறும் பொருட்களாலையும் எனர்ஜியாலையும் தான் ஆக்கப்பட்டிருக்குன்னு நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுடைய எபிஸ்டமாலஜி மெட்டீரியலிஸ்டிக் எபிஸ்டமாலஜியா மாறிடும். ஏன்னா உங்களுடைய மெட்டாபிசிக்ஸ்ல எல்லாமே பொருட்களால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா உங்களுடைய எபிஸ்டமாலஜில உங்க பாடியுமே பொருளால தான் ஆக்கப்பட்டிருக்கு. சோ நீங்க ஆப்வியஸா ஆன்மாவை பிலீவ் பண்ண மாட்டீங்க, ஆஃப்டர் லைஃபை பிலீவ் பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்க வேல்யூ தியரி நைலிஸ்டிக்காகவோ அல்லது ரிலேட்டிவிசம் சார்ந்தோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய எபிஸ்டமாலஜில எல்லாருமே மியர் ஆட்டம்ஸால ஆக்கப்பட்டவங்க தான். அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையான வேல்யூ சிஸ்டத்தை உருவாக்கிக்க முடியும். அந்த மொராலிட்டி நாட்டுக்கு நாடு, இனத்துக்கு இனம், ஊருக்கு ஊர் மாறுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் மெட்டாபிசிக்ஸ்ல இந்த உலகத்தை கடவுள் தான் கிரியேட் பண்ணாருன்னு நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுடைய எபிஸ்டமாலஜி ரெவலேஷன் பேஸ்டா மாறிடும். சோ நீங்க ஆன்மாவை பிலீவ் பண்ணுவீங்க, ஆஃப்டர் லைஃபை பிலீவ் பண்ணுவீங்க, ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர்ஸை பிலீவ் பண்ணுவீங்க. இதன் விளைவா உங்களுடைய வேல்யூ தியரி டிவைன் கமாண்ட்மெண்ட் சார்ந்து இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட கடவுளோ அல்லது மத புத்தகமோ சொல்றதுதான் மொராலிட்டி. அந்த மொராலிட்டிக்கு சார்ந்து சொல்லப்படக்கூடிய மாற்று கருத்துக்களை உங்களால முழு மனசா ஏத்துக்க முடியாது. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் மொராலிட்டி அப்சல்யூட்டா இருக்கும், யூனிவர்சலா இருக்கும். சோ இங்க பாருங்க, நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற கிராண்ட் ஸ்கேல் நெரேட்டிவ், அதாவது மெட்டாபிசிக்ஸ் வந்து உங்களுடைய வேல்யூ தியரியை டிஃபைன் பண்ணுது. அதாவது உங்களுடைய பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுது. சோ ஒருத்தனுடைய பிஹேவியரை மாத்தணும்னா அவனுடைய மெட்டாபிசிக்ஸையே மாத்தணும். இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த 3 மெயின் பிரான்ச்சையும் தாண்டி பிலாசபில லாஜிக்னு ஒன்னு இருக்கு. இந்த லாஜிக் தான் பிலாசபியுடைய டூல்ஸ் பாக்ஸ். பிலாசபில கேட்கப்படுற கேள்விகளை எப்படி அணுகணும், அதை எப்படி சரியான ஆர்குமெண்டா மாத்தணும், பிலாசபிக்கு எதிரியான ஃபேலசில இருந்து எப்படி தப்பிக்கணும், எரரே இல்லாம ஒரு ஆன்சரை எப்படி ஃபைண்ட் பண்ணணும், இதுதான் லாஜிக்குடைய நோக்கம். சோ இதுக்காகவே லாஜிக் தனக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் பிலாசபியுடைய ஒவ்வொரு கேள்வியா போட்டு நம்ம ஆன்சரை டெரைவ் பண்ணுவோம். சோ இப்போ இதுதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ டே டு டே லைஃப்ல நீங்க டெய்லியும் பிலாசபியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க உங்க அப்பா அம்மாவோட ஆர்குமெண்ட் பண்ணும்போதும் சரி, உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னரை தேடி போகும்போதும் சரி, காலையில இட்லிக்கு பதிலா தோசையை ப்ரிஃபர் பண்ணும்போதும் சரி, எல்லா இடத்துலயும் நீங்க பிலாசபியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சோ நம்முடைய லைஃப்ல பிலாசபிங்கிறது இன்செப்பரபிள். அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு நிஜமாலுமே யூஸ் இருக்கு. இப்போ இந்த சீரிஸ்ல நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போறோம். ஆனா அதுல நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு, எல்லாத்தையுமே எந்தவித எதிர்ப்பும் இல்லாம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவதா, புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நீங்க ஆல்ரெடி நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கைகளோட ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்க்கறதையும் தாண்டி நீங்க விருப்பப்பட்டா உங்க நம்பிக்கைகளோட அதை மோத விட்டும் பார்க்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்க ஷேக் பண்ணி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டெபிலிட்டியை பத்தின புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இதோட இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம். இதுதான் பிலாசபியை பத்தின பேசிக் இன்ட்ரோடக்ஷன். அடுத்த வீடியோல இருந்து நம்ம ஒவ்வொரு கான்செப்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பா சேனலை பரிந்துரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. பாய்.